ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் கோயில் புளியோதரை பிரசாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி புளியோதரை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 24 கேரட் புழுங்கரிசி தான் நான் எடுத்துருக்கேங்க. இன்றைக்கி ஒரு 3 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன், 3 ஆளாக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. அது பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ அளவு வருது. குக்கர்லேயே நான் வச்சிடுறேங்க. இன்றைக்கி எந்த ஆளாக்கால நான் அரிசி அளந்தனோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 டம்ளர் அரிசிக்கு 7 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நான் குக்கரில் வச்சு. நான் இன்றைக்கி 2 லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்துருக்கேங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கருப்பு புளியாக இருக்கும், ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா புது புளி, ரெண்டுமே கலந்து நான் இன்றைக்கி ஊற போட்டிருக்கேங்க. நல்லா ஒரு புளியை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நான் ஊற போட்டிருக்கேன். புளி நல்லா ஊறட்டுங்க. அந்த நேரத்தில் நம்ம பொடி ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு நான் உள்ளே சேர்த்து நல்லா வறுத்துடுறேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எள்ளு ரெடி ஆகிடுச்சு. 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயமும் வறுத்து வச்சுக்கிறேன். அதே கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பட்டை மிளகாய் எண்ணெய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாதம் விசில் வந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சிங்க. ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா புளியோதரை செய்யும்போது சாதம் கொஞ்சம் ஆறி தான் இருக்கணும். சுடு சாதத்தில் போட்டு கிண்டுனோம்னா அது குழஞ்சி போயிடும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்கேங்க. நல்லா சூடாகட்டும். இந்த நேரத்தில் வறுத்து வச்சிருக்கிற வெந்தயமும் எல்லையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடலாங்க. இப்போ 4 பட்டை மிளகாய் கிள்ளி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பட்டை மிளகாய் வறுத்து வச்சுருக்கோம், அதனால் ஒரு 4-5 பட்டை மிளகாய் மட்டும் கிள்ளி சேர்த்துப்போம். அடுத்தது கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்து நல்லா வறுத்துடலாங்க. நான் இப்போ நிலக்கடலை ஏற்கனவே வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே உள்ளே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி வச்சுட்டேங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஆனால் பார்த்தீங்கன்னா இதோட இன்னும் கூட திக்காக கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கலாம். எனக்கு கொஞ்சம் தண்ணியாக போயிட்டு திக்காக இருந்ததுன்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம கொதிக்க விடலாங்க. இப்போ நான் இன்றைக்கி பெருங்காயத்தூள் தாங்க சேர்த்துக்கிறேன். எல்ஜி பெருங்காயம் தான், நல்லா வாசனையாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் புளிசாதத்துக்கு நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் தேவையான அளவு உப்புமே உள்ளே சேர்த்துடலாங்க. நான் ஆரம்பத்தில் ஓகே ஆயில் சேர்த்துருந்தேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதை நான் வீடியோ எடுக்கிறதுக்கு விட்டுட்டேங்க. நல்லெண்ணெயுமே அவசியம் கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளிக்காய்ச்சல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நல்லெண்ணெயிலே செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சாதத்தை நம்ம ஓப்பன் பண்ணி ஆற விட்டுருலாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்லா புளி தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ பொடி பண்ணி வச்சுருந்த எள்ளும் வெந்தயமும் நம்ம இப்போ உள்ளே சேர்த்துலாம், உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுருலாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சாதத்து மேலே கொஞ்சம் ஆறிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் உள்ளே சேர்த்துக்கிறேங்க. சாதத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்க்கும் போது சாதம் உதிரி உதிரியாக இருக்கும், குலையாது, அதனால தான் சேர்க்குறது. வறுத்து வச்சிருக்கிற பட்டை மிளகாயை பார்த்தீங்கன்னா கையாலே நொறுக்கி விட்டுருக்கேங்க. அதையுமே உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா இந்த புளிப்புக்கும் இந்த வெல்லம் சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப கூடுதலாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த புளி சாதம். புளிச்சாறு இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்து நம்ம இப்போ எப்படி சாதத்தில் நம்ம கிளறலாங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இந்த புளிச்சாறு பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு புளி சாதம் செய்ய போகிறோம்னா இன்றைக்கே செஞ்சு வச்சா கூட ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஒரு 2 டேஸ் அப்படியே வெளியிலே வைக்கலாம். சாதம் நல்லா ஆறிடுச்சிங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புளி தண்ணியை நம்ம உள்ளே சேர்த்து நம்ம கிளறிக்கலாங்க. இந்த சாதத்தை பார்த்தீங்கன்னா குக்கரில் கூட கிண்டணும்னு அவசியம் இல்லைங்க. அகலமான பாத்திரம் இருந்தால் கூட அதில் கூட கொட்டி கிளறலாம், நல்லா இருக்கும். நான் தான் இன்னைக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் குக்கர்லேயே செய்கிறேங்க. இதுவுமே நல்லா தாங்க இருக்கும். புளிச்சாறு ரெடி ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை அப்படியே பச்சையாக உருவி போட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க, நல்லா வாசனையாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் புளியோதரை பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த புளிச்சாறு ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வீடே ஒரே வாசனைங்க. சாதத்துக்கு தேவையான அளவு புளிச்சாறு ஊற்றி கிளறினாலே போதுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.